மதராசி மூவி ரிவ்யூ. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் டைரக்டட் பை ஏஆர் முருகதாஸ். சிவகார்த்திகேயன் ஹீரோ, ருக்மணி வசந்த் ஹீரோயின். இவங்கள தவிர வித்யுத் ஜாம்வால், பிஜு மேனன், சபீர் கல்லறுக்கல், விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். படத்தோட கதை என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்கணும்னு ஒரு கும்பல் பெருசாக பிளான் பண்ணுறாங்க. துப்பாக்கி, வெடிகுண்டுன்னு பல ஆயுதங்களை தமிழ்நாட்டில் எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு ஒரு சிண்டிகேட் பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த என்ஐஏல இருக்கிற பிஜு மேனன் தெரிஞ்சுக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனும் ருக்மிணி வசந்தும் காதலிக்கிறாங்க. ஒரு தருணத்தில் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. காதலியை மறக்க முடியாமல் சூசைட் வரைக்கும் போகிறாரு எஸ்கே. பிஜு மேனன் ஒரு நல்ல போராளி. அதாவது தன்னோட உயிரை கொடுத்தாவது இந்த மிஷனை தடுக்கணும் அப்படி ஒரு ஒரு பொறுப்பு அவருக்கு. அதனால இந்த டாஸ்க்கை ஹீரோவான எஸ்கேவை வச்சு பிளான் பண்ணுறாரு. இறுதியாக எஸ்கே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, சிண்டிகேட் கும்பலை பிஜு மேனன் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணாரா இல்லையா, அதுதான் இந்த மதராசி படத்தோட மொத்த கதையுமே. சுதீப் எலமனோட விஷுவல்ஸ் ஸ்டன்னிங்காக இருக்குது. குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளை மேக்கிங் அண்ட் சேஜிங் வைஸ் மிக பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் பெரிய பேக் போனால் அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஏஆர் முருகதாஸுக்கு கண்டினியூஸாக ஃப்ளாப் கொடுத்துட்டு இருந்தார். இந்த படமும் டவுட்டாக தான் இருந்தது. பட் இந்த படம் மூலமாக தான் ஒரு நல்ல டேரக்டர்னு திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏஆர் முருகதாஸ் தரமான ஒரு கம்பேக் இந்த படம் மூலமாக. இந்த படத்தில் லவ், காமெடி, ஆக்ஷன், எமோஷன் எல்லாம் கலந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்காங்க. எஸ்கே இந்த படம் மூலிமா ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள்லாம் அமர்க்கலமாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடாக போச்சு. இன்ட்ரோல் பிளாக் வெறித்தனமாக இருந்துச்சு. பக்காவாக பிளான் பண்ணி அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த சீக்வன்ஸை. நல்ல அட்டம்ப்ட்டு. செகண்ட் ஹாஃபில் சரியான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்ட கதையை தரமாக ப்ராப்பராக முடிச்சிருக்காங்க. பர்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எஸ்கே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள், லவ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ்னு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ருக்மிணி வசந்த் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிவாவுக்கு ஒரு இஷ்யூ இருக்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க சிவா மேலே காட்டுற அந்த சீன்ஸ்லாம் எமோஷனாக நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. மற்றபடி எல்லாரும் கொடுத்த ரோலை நிறைவாக பண்ணியிருக்காங்க. விக்ராந்த் ரோல் நல்லா இருந்தது. பட் அவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. சபீர் அண்ட் வித்யுத் 2 பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மிரட்டியிருக்காங்க 2 பேரும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலமாக. அனியத்தோட பாடல்கள் ஆவரேஜாக இருக்குது. குறிப்பாக பெண்ணெண் இசை ஃபெனாமினலாக பண்ணியிருக்காரு. நிறையா சீன்ஸை அடுத்த கட்டத்துக்கு எலவேட் பண்ணியிருக்கு இவரோட பிஜிஎம். பிஜிஎம் பெரிய பில்லர் இந்த படத்துக்கு. படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு எதுவும் தோணலை. ஒரு 2, 3 சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் அதை வச்சு பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓவராலாக ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த மதராசி. தாராளமாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5.